ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. என்ன எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 4டா. ஓகேவா? பார்ட் 3 எப்படி விட்டுருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு பேபிஸை ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜங்கோட வீடு ரொம்ப அழகாக வெட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்குடா. அங்கே ஜங்கோட அம்மா ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஜங்கை பார்த்தா அவங்க அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஜங்கு வந்துட்டியா சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணிட்டேன், நீயே எடுக்கவில்லை சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் ஒர்க் விஷயமா போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஒர்க் விஷயம் போய் தான் அதுக்காக ஃபோன் எடுக்காமல் இருப்பியா சொல்கிறாங்க. அது 2 days தானே சொன்னேன், 3 days ஆகிட்டு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் போன இடத்துல ஒர்க் அதிகமாகிட்டு சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க எங்கே ஜீவனா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட பார்க்குறாங்க. எங்கே உன்னோட பொண்ணை காணும் சொல்கிறாங்க. அது காய் வீட்டில் விட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. காய் வீட்டில் எதுக்கு அப்படி சின்ன கேட்குறாங்க. பாருப்பா ஜவுக்கு தான் இல்லை அங்கே தான் மேரேஜ் ஒர்க்காக இருக்குல்ல, என்னால் சரியாக பார்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன்டா நான் பார்த்துக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. இல்லை அங்கே இருக்கட்டும், காய் நல்லா பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஹேங் அவள் கேட்டா நான் காய் ஹேங் கூட இருக்குது, காய் அங்கே கூட இருக்கான்னு சொல்லிட்டு அதான் அவன்கிட்ட பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு நம்ம பார்க்குறாங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா அவ்வளோதான், நீ எப்போ பார்த்தாலும் அவளே பார்த்துட்டு இருப்பியா, மேரேஜ் ட்ரெஸ்லாம் எடுக்க போகணும். அப்போ அவள் கூட இருந்தால் உன்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜவுக்கு நம்ம சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன்னோட பொண்ணை வந்துட்டு அவங்க அம்மா எப்படி நினைக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறாங்க. நீ சும்மா இரு சொல்லிட்டு சரி ஓகே நீ போய்ட்டு ரொம்ப என்னடா நீ சரியாக தூங்கலையா, கண்ணில் ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகணுன்னு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. சரி ஜவுக்கு அப்படி ரூம் போகிறாங்க. ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு வந்து பெட்டில் உட்காடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காது. ஏன்னு சொல்ல முடியல. ஏன்னா பேபிஸ்க்கு அப்படின்னு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, சர்ஜரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜிம்மில் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரப்போ தெரியும், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஜோனாவா எனக்கு அப்புறம் இவர் யார் நல்லா பார்த்துப்பாங்க நம்பவே முடியாது. ஹேங் நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் யார்கிட்டையும் என்னால் விடவே முடியாது. இப்போ நான் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸில் விட்டுருக்கேன். அது அவரோட அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியும். எனக்கு அப்புறம் ஒருத்தவங்களாம் நல்லா பார்த்துக்க முடியாது, அவனால் மட்டும் தானே முடியும். அதுவும் அவனை பார்த்ததுலேருந்து ஜோனா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அவள் ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பினஸ் நான் பார்த்ததே இல்லை. அவள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அவ்வளோ சந்தோஷமாக. அவங்க அக்கா அவங்க அம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறாரு. பார்த்துட்டு எனக்கு ஃபைனலாக நீ என் லைஃப்பில் வந்துட்டு எல்லாம் மறக்க முடியல. இந்த டேவை மேரேஜ் டேவை என்னால் மறக்க முடியல. என் ஹாஸ்பிட்டலில் அழுதப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னே தெரியலடா, நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். ஏன் அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சேன்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. இந்த லவ்னால தான்டா கடவுள் என்கிட்ட திருப்பி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. ஓகேவா? போயிட்டு நீ என்கிட்டே வந்திருக்க, என்கிட்ட சொல்லாமல் ஹைட் பண்ணிட்டு போயிருக்கல, பேபியோட தூக்கிட்டு போயிருக்க. ஆனால் எப்படி என்னை விட்டு இவ்வளோ டேஸ் இருந்தா 5 years நான் உனக்கு தேடினேன். ஆனால் நீ நினச்சேன் என் பக்கத்தில் வந்திருக்கல, நீ வரவே இல்லை. பேபிக்கு எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வந்தா எல்லாம் வந்திருக்கே மாட்டேன்ல சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. எனக்குமே நிறைய கோவம் இருக்குது. செம்டைம் எனக்கு லவ் அதிகமாக இருக்குது கிரேஸியாக. ஆனால் அந்த கோவம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஒரு பனிஷ் பண்ணுவோம் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஜிமின் மேலே அப்படி ஒரு லவ் இருக்குது. அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் 3 பேரும் சேஃபான பிளேஸில் இருக்கீங்க. இப்போ நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவர் படுத்துறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. இங்கே ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. இவங்க என் கேட்டாங்க என்னாச்சு ஏன் ஜிமின் வரல சொல்லிட்டு நான் சொன்ன அந்த மாதிரி பேபி உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் 2-3 days வரமாட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி அது மட்டும் இல்லாமல் அவருமே வரமாட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அவருக்கு வீட்டில் எதுவும் ஒர்க் இருக்காமல் ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில், அதனால் வர முடியாது அப்படி சொல்லிட்டாருங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமினா அவன்கிட்ட ஒன்று பேசுங்கடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏண்டா ஜவுங்க விட்டு எப்படா நீ வந்தா சொல்லி கேட்குறாங்க. என்ன ஃபிளிக்ஸாக சொல்கிற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இல்லைடா நான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் நீ பேபிஸ்க்கு சர்ஜரி பண்ணும்போது அழுதுகிட்டே இருந்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போது அவ்வளோ நேரம் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாருடா. ஏன்னா குழந்தைங்களுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை. ஆனால் நீ உன் கண்ணில் டேஸ்ட் பார்த்து டக்குன்னு அவர் கண்ணில் டேஸ்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னென்னு காமெடி பார்க்கல, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அவர் ஒன்று பார்க்குறப்ப எப்படி பார்க்குறாரு தெரியுமா, ஏதோ அவர் லைஃபை ஒன்று நம்ம தான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தாரு. அவ்வளோ லவ்வோட அவ்வளோ கேரிங்கோடு பார்க்குறாரு. நீ அழுத கூட அவனுக்கு தாங்கிக்க முடியல. அவர் டக்குன்னு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டாரு. நான் பார்த்தேன். ஏன்டா அவ்வளோ லவ் வச்சிருக்காரு, எப்படா பிரிஞ்சிங்க எனக்கு புரியல. நீயும் அவரும் என்ன தான் உங்களுக்கு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ சொல்ல முடியலடா, கண்டிப்பாக சொல்கிற சுச்சுவேஷன் இருக்கும் நான் சொல்கிறேன்டா சொல்கிறாங்க. இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லிட்டு சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி, இப்போ நான் ஒன்றே ஒரு சொல்கிறேன்னா கேட்டுக்கோ. ஜவுக்கு லாஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஜவுக்கு லாஸ் பண்ணிடாத. உன்னோட அப்பா உன்னோட அண்ணா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ, அவங்களாம் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ, இவன் நான் ஒரு ஃப்ரெண்டாக நான் கூட ரொம்ப லவ் பண்ணுறானா, அதை விட மோர் இவங்க எல்லாரோட லவ் விட மோர் ஜவுக்கு ஒன்று லவ் பண்ணுறாங்க. அவர் கண்ணில் நான் உனக்கு லவ் பார்த்துட்டேன். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டை நான் சொல்கிறேன். அவர் கண்ணில் உனக்கு அந்த லவ் நான் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன். உன்னை ஜோனாவை மீனாவை 3 பேரையும் அவர் அவ்வளோ லவோடு பார்க்குறாரு. கண்டிப்பாக லாஸ் பண்ணுறாதரா, நீ தானே ரொம்ப ஹார்ட் ஆவ. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் உனக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் பர்சனாக இருப்பார் சொல்கிறாங்க.
இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு நீ மேரேஜ் வேறு பண்ணிட்டலாம் சொல்கிறாங்க. சாரிடா நீ அந்த இடத்துல இல்லை சொல்கிறாங்க. பாரு எனக்கு அப்படி கவலை இல்லை ஓகேவா, நீ மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் எதுக்காக இந்த ஒரு சுச்சுவேஷனில் மேரேஜ் ஒன்று பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் கூட என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சேர்ந்து நின்று சால்வ் பண்ணுறா ஓகேவா. சால்வ் பண்ணி இந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு பெஸ்ட் அப்பாவாக அவர் இருப்பாருடா, உனக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டாக இருப்பார் ஓகேவா. நீ எவ்வளோ பிரச்சனை சால்வ் பண்ணி வந்திருக்கடா, அப்படி தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அங்கிள் கேட்கும்போதும் பேசும்போதும் நீ தானே விட்டு கொடுக்காம இருக்கணும் ஜங்குக்கு ஓகேவா. ஜங்கு பக்கத்தில் என்ன தப்பு இருக்குது, உன் பக்கத்தில் என்ன தப்பு இருக்குன்னு ரெண்டு சொல்லி அவங்களுக்கு புரிய வைடா. கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து ஏதோ சின்ன ஒரு தப்பு பண்ணிப்பாங்க எனக்கு தெரியுது. சேம் டைம் உன் மேலே தப்பு இருக்கும் ஓகேவா. 2 பேர் மேலே எதுவும் தப்பு இருக்கும், அதை சரி பண்ணி 2 பேரும் சேர்ந்து வாழுங்கடா. இதாண்டி என்னோட விஷயம். ஏன்னா நான் அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன். இந்த 4 டேஸாக தானே எனக்கு அவர் தெரியும். ஆனால் ஒரு மேலே எவ்வளோ லவ் கேரிங் வச்சுருக்கேன்னு பார்த்துட்டேன் ஓகேவா. ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க மேலே வச்சிருக்க லவ் விட உன் மேலே அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு தெரியும் ஜங்கு வந்து அதை அவர் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்று தான் அவர் அதிகமாக பார்த்துட்டு இருக்காரு. நீ வந்து குழந்தைங்க பக்கத்து பெட்டில் படுத்தப்போ அப்படி வந்துட்டு ஒன்றே தான் பார்த்துட்டு தான் தெரியுமா. இவன் வந்துட்டு நீ கீழே கொஞ்சம் ஹைட் வந்து கீழே இதாகிட கூட சொல்லிட்டு பில்லோலாம் எடுத்து வச்சாரு. நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். அவருக்கு 2 குழந்தைங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ சேம் ஒன்றே அப்படி தான் பார்க்குறாரு. தயவு செஞ்சு அவர் லாஸ் பண்ணுறாதரா அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன் எனக்கு புரியுதுரா சொல்கிறாங்க. அண்ணா சொல்கிறாங்க பார்த்துக்கலாம்டா ஓகேவா. லைஃப்பில் எப்போதும் நம்ம ஒரே மாதிரி முடிவு எடுக்க முடியாது, ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக இருக்க முடியாது ஓகேவா. புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக அதில் நிறைய ப்ராப்ளம் வரப்போது தெரியுது. அங்கிள் ஹார்ட் ஆவாங்க, ஜேஓபி அங்கே வந்து ஹார்ட் ஆவாங்க. ஆனால் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் சரி ஓகே இடத்துக்கு போய் தூங்க சொல்லிட்டு வந்துடுறாங்கடா. வந்துட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க, மீனாவும் நம்ம ஜோனாவும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு போய் ஜோனாவை கிஸ் பண்ணுறாங்க. உன்னை நான் எப்படி இத்தனை வருஷமாக விட்டேனே தெரியல, ஆனால் நான் அவனோட அப்பாட்ட விட்டுருந்தேன் ஓகேவா. அதனால தான் நான் நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோட இருந்ததுக்கு என்ன ரீசன் தெரியுமா, நான் விட்டுருக்க ஜங்கு கிட்ட. ஜங்கு அளவுக்கு வேறு யாரும் நல்லா பார்த்த முடியும் ஓகேவா. அவன் என்னையே அவன் நல்லா பார்த்துப்பான். என் ஹஸ்பண்டா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவன் எனக்கே பெஸ்ட்டாக இருந்தப்போ உனக்கு ஒரு அப்பாவாக இருக்க மாட்டேன் தான் சொல்கிறாங்க. உனக்கு பெஸ்ட் அப்பாவாக இருந்திருப்பான். அந்த ரீசனால் தான் நான் வந்துட்டு அங்கே மீனா கூட ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நீ ஒரு அம்மா லவ்க்காக இப்படி எங்கோ நினச்சி கூட பார்க்குறடா சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் உனக்கு இனிமேல் எல்லா லவ்வும் நான் கொடுப்பேன் ஓகேவா. நான் உங்களை 2 பேருக்காக நான் ஃபைட் பண்ணி ஆகணும். இப்போ உனக்காகவும் நான் ஜங்குக்காகவும் ஃபைட் பண்ணணும். என்ன நடக்க போய் எனக்கு தெரியல, கண்டிப்பாக நான் ஃபைட் பண்ணி ஆகணும் சொல்லிட்டும்பா. ஜிமின் நினைக்கிறாங்க அவனை இதுக்கப்புறம் தவிக்க விட மாட்டேன் சொல்லிட்டும்பா. ஜிமின் தான் ஜியானோ பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு படுக்கலான்னு போகா. இப்போ ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க, பார்த்தா கால் ஜங்குக்குன்னு வருது. இப்போ ஜிமின் வந்து அப்படியே எழுந்திருக்காங்க. எழுந்திரிச்சு போயிட்டு அந்த பால்கனி நின்றுட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. பேபிஸ் 2 பேர் தூங்கிட்டாங்க சொல்கிறாங்க. மெடிசன் கொடுத்துட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சாப்பிட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே நான் வச்சிரவா சொல்லி கேட்குறாங்க. நீ சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கேட்குறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ சாப்பிட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே ரொம்ப லேட் ஆகிடுச்சு போய் தூங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சார் வச்சுறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. கேட்குறானா பார்த்தியா ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு நினைக்கிறாங்க. இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் முடிட்டும் அப்புறம் உன்னை கவனிக்கிறேன் தனியாக சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படி ஜிமின் வந்து பக்கத்தில் படுத்துக்கலாம். பேபி பக்கத்தில் எப்போதும் அப்பாவுக்கே மேலே லவ் குறையவே குறையாது போல சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. எனக்கு தான் குறையாதாரு, நான் கூட கொஞ்சம் போல்டாக இருந்துட்டேன். அவன் பாரு என் லவ்வில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் நம்ம 2 பேபிஸோட ஹேண்ட் எடுத்து அவரோட ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. இப்போ 3 days ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இன்றைக்கி நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ரெடியாக 2 பேபிக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. எங்கடா போகிறோம் சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன்டா நீ கிளம்ப சொல்கிறாங்க. சரி ஃபிலிக்ஸ் ரெடி ஆகிறாங்க. 2 பேபிஸ்க்கும் சேம் ட்ரெஸ்ஸு சேம் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேர் இப்போ நடக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கால் பெயின்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ மீனா பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்க அம்மா எங்கே போகிறோம் அப்படி கேட்குறாங்க. நம்ம வெளில போகிறோம்டா சொல்கிறாங்க. வெளியா எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்டா சொல்கிறாங்க. நம்ம கிண்டர் கார்டன் போகவே இல்லையா போக மாட்டோமா சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு 1 வீக் போட்டோம் அப்புறம் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜோனா பார்க்குறா. அம்மா சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இதான் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. நிறைய வாங்கி தரேன் அம்மா உனக்கு என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோனா பார்க்குறா. அம்மா நீங்கள் என்னோட அம்மா தானே சொல்கிறாங்க. உனக்கு என்னடா சந்தேகம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கிஸ் பண்ணுங்க சொல்லி கேட்குறா. இப்போ நம்ம ஜிமின் போட்டு ஜோனா சிக்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. கிஸ் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜோனா மீனா பார்த்தா முறைச்சி பார்க்குற ஜிமினா. என்னாச்சுடா கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. நீ எப்போ என்னத்தை கேட்க மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்க மாட்டேன் தான் சொல்கிறாங்க. நான் நினச்சேன் மீனா ரொம்ப பிரேவு, அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே ஜிமின் சொல்கிறாங்க. பாருங்க அம்மா பிரேவோ ஸ்ட்ராங்கோ இல்லை ப்ரில்லியண்ட்டோ ஆனால் எல்லாருக்கும் லவ்ன்றது கண்டிப்பாக வேணும் ஓகேவா. எனக்கு உங்கள்கிட்ட நிறைய லவ் வேணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜோனாவுக்கு கிஸ் கொடுத்து இவ்வளோ லைட்டாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறா போல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் மட்டும் தானே பேபியாக இருப்பா. அப்போ ஒரு பர்சனஸ்லாம் வந்துருக்காது. ஜீவானை கிஸ் பண்ணுறப்போ கூட பெருசாக ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா. இப்போ ஏன்னா ஜோனா ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும். இப்போ அவளுக்கு லைட்டாக கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது. இப்போ ஜிமினும் இவளுக்கும் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் மம்மினா பார்க்குறாங்க. பாருங்க மாமா என்னோட சிஸ்டர் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான்னு தெரியும் ஓகேவா. அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நிறைய லவ் வேணும் அவளுக்கு, நீங்கள் நிறைய லவ் கொடுங்க. சேம் எனக்கும் கொடுக்கணும் ஓகேவா. எனக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது, 1% கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறா. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் எனக்கு ஈக்குவல் தான் ஓகேவா, 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா புரிஞ்சுக்கிறா. மீனா போயிட்டு நம்ம ஜோனோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. என்னோட தங்கச்சி அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் வந்து அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு என்னோட அக்கா அப்படின்றா. ஃபைனலாக சரி
ஓகே போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா மாமா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன்டா வாங்க சொல்லிட்டு அப்படியே ஃபினிக்ஸ் தான் வா மீனா சொல்லிட்டு மீனாவை அவ தூக்கிக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து ஜோனாவை தூக்கிறாங்க. 2 பேரும் தூக்கிட்டு ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்கடா. அப்படி இன்னொரு சைடு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு பர்சன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு குரூம் ரூமில். இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜமுக்கா சொல்லிட்டாங்க என்ன டேஸ்ட் சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜமுக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஃபைனலாக உனக்கு மேரேஜ் சொல்லிட்டாங்க. ஆனால் ஜோனா தான் நல்லா இருக்கணும். ஏன்னா ஜோனாவை காய் வீட்டில் விட்டுட்டா சொல்லிட்டாங்க. அது அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. இல்லைங்க நிறைய க்ரௌட் இருக்காங்க, அவளுக்கு நிறைய க்ரௌட் வந்தால் பிடிக்காத சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜெஸ்ஸி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ நம்ம பேர் வந்து ஜெஸ்ஸி தாண்டா ஓகேவா. ஜெஸ்ஸி ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ ஜெஸ்ஸியை பார்த்து ஒரு பொண்ணு கேட்குறா ஏன் ஜெஸ்ஸி ஒரு மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. பின்ன என்னடி எனக்கு இது மேரேஜ் விருப்பமே இல்லடி, என்னோட அப்பாட்ட சொன்னால் கொஞ்சம் கேட்கவே மாட்டாரு புரிஞ்சுக்கவே மாட்டாருடி அப்படி சொல்லிட்டாங்க. சரி விட்டுறி சொல்லிட்டாங்க. என்னத்தை விட்டுரு இங்கே பாரு ஜங்குக்கும் எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பமே இல்லை. ஆனால் அந்த ஆண்டி இருக்காங்க அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவனும் ஏன் மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னாலும் தெரியல. அது அவங்க குழந்தைக்காக ஓகே சொல்கிறான் போல. ஏன்னா அவங்க குழந்தைய பார்த்த கூட சொல்லி ஜெஸ்ஸி சொல்கிறா எப்படி பேசாதே சொல்கிறாங்க. பின்ன என்னடி சொல்கிறா நான் போயிட்டு அந்த குழந்தைய பார்த்த முடியுமா, அது அவ்வளோ பெரிய பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஜமுக்கா வந்து ஒரு கடத்தில் பிடிச்சி தான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே அவனுக்கு மேலே ஃபீலிங்ஸ் அதுக்கு நம்ம அப்படியே சுற்றணும்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேன்டி. இப்படி அப்பா என்னன்னா இங்கே மேரேஜ் பண்ணி வச்சா தான் செட்டில் ஆக முடியும் நம்ம ஃபேமிலியாக சொல்லிட்டு அவர் என்ன இப்படி இந்த மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. சரி வா சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படியாவது மேரேஜ் நின்றாதான் ஓடி போயிட மாட்டான்னு தோணுது சொல்லிட்டு அவள் சொல்கிறா. எப்படியா பேசாதே சொல்லிட்டு அவள் அங்கே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக குடும்பம் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம டேவும் ஜின்னும் நம்ம ஜிம்மில் ஜங்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த பக்கம் நம்ம சோயா அந்த பொண்ணு சோயாடா ஓகே. சோயா வந்துட்டு நம்ம ஜெஸ்ஸை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ப்ரைஸ் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. எல்லோரும் நின்றுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோ கெஸ்ட் வந்துருக்காங்க. ரொம்ப கிராண்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓ பரவாயில்ல. ஃபைனலாக நம்ம ஜோன் குரூப்போட பையனுக்கு 3rd பையனுக்கும் மேரேஜ் ஆக போகுது. இந்த பையன் தான் ரொம்ப டேஸாக மேரேஜ் பண்ணிக்காம இருந்தான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ அவங்க கேட்குறாங்க நம்ம ப்ரைஸ் கேட்குறாங்க ஜான் ஜங்காக நீ கிம் ஜெஸ்ஸியை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு சம்மதம் சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் ஜெஸ்ஸியை கேட்குறாங்க கிம் ஜெஸ்ஸி ஆகிய நீ ஜான் ஜங்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெஸ்ஸியும் சம்மதம் சொல்ல வரதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஸ்டாப் இட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பையன் 2 குழந்தைங்களும் நின்றுட்டுருக்காங்க. வேறு யார் நம்ம ஜிமின் தான். ஜிமின் 2 பேரும் தூக்கிட்டு நின்றுருக்காங்க. இப்போ யாரும் பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கு. இந்த வாய்ஸ் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ஃபெமிலியாக இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம யூங்கி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி கீழே பேபி பார்க்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிமினோட பேபி ஃபஸ்ட் டைம் பார்த்தா யூங்கி பார்க்குறாங்க. 2 பேபி ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னது இதுன்னு சொல்லிட்டு இது ஜியோனா அது சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு நம்ஜுன்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இவன் ஜங்கோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இது யார் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேபிஸ் பார்க்குறாங்க. இது ஜியோனா அது யாரும் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே பேபிஸ் கூட்டிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஃபிளிக்ஸ் வந்துட்டு இருக்காரு. வந்து பார்க்குறாங்க. அங்கே பாருங்க இந்த மேரேஜ் நடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ப்ரைஸ்ட்டை பார்க்குறாங்க. ஏன்ப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ யார் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நான் வந்துட்டு ஜான் ஜங்கோட ஒய்ஃபு ஜான் ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து ஒய்ஃப்னு சொல்லுவா, அதுவும் எங்கள் ஃபேமிலி நேமை சொல்லுவோம் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ மீனா பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் எதுக்காக என் அம்மாட்ட ஹார்ஷாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. மீனா பேபி இங்கே பாரு பேசக்கூடாது ஓகேவா அம்மா பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாரு ஃபஸ்ட்டு நீ யார் எங்கேருந்து வந்தா நீ அப்படி சொல்லிட்டு ஜோனா பார்க்குறாங்க. ஜோனா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜோனா பயப்படுறா அம்மா சொல்லிட்டு அவள் போயிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் எதுக்காக என் குழந்தைகிட்ட ஹார்ஷாக பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அங்கே பாரு நான் மட்டும் பேசுகிறேன் ஓகே நான் என்னோட ஜங்கோட பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாரு ஜோனா அங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜோனா ஜிம்மோட எதுக்காக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. மீனா பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் எதுக்காக என் அம்மா என்னோட சிஸ்டர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறா. ஜங்குக்கு ஒரு குழந்தை வர ஜங்கு அமைஞ்சிருக்காங்க. இப்போ யூங்கி பார்க்குறாங்க. யூங்கி அப்படி டேக்கிட்டு அந்த அவரோட பேபி வச்சு பாரு கையில் அந்த பேபியை டேக்கிட்ட கொடுத்துட்டு முன்னாடி ஆச்சு. யூங்கி முன்னாடி வராங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி ஷாக் ஆகிட்டாரு. யூங்கி ஹேங் சொல்கிறாங்க. ஜிம்மின் நீ இங்கே என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் பார்க்குறாரு. அது சொல்கிறாங்க. இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ஜங்கு ஒன்று தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஜங்கா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜங்கோட தம்பி அப்படி சொல்லிட்டு ஜிம்கி சொல்ல ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி ஜங்க பார்க்குறாங்க. ஜங்க அமைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இவங்க கேட்குறாங்க என்ன ஜிமின். அது மட்டும் நம்ம மேபி 2 பேர் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க இது என்னோட பொண்ணு ஹேங் மீனா சொல்கிறாங்க. அது எப்படி ஜோனா மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஹேங் இங்கே பாருங்கள் இவங்க 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜோனா சொல்கிறாங்க. ஜோனா என்னோட பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. ஜங்கோட ஹஸ்பண்ட் ஜோனா மீனா என்னோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம
ஜிமின் சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கடாமல் பார்க்குறாங்க, அங்கே பாரு என்ன கதை விட்டுட்டு இருக்கு யாரும் கேட்குறாங்க. எனக்கு தெரியும் என் பையன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பில் இப்போ அந்த குழந்தை அந்த குழந்தை அப்படி சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகிடுது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, எது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு காசு பேசுகிறாங்க. இங்கே பாரு உனக்கும் என்னோட பையனுக்கு நடந்து ஜஸ்ட் ஒரு 1 நைட் ஸ்டாண்ட் தான் ஓகேவா. அந்த ஸ்டாண்டில் போகிற அந்த ஒரு 1 நைட்டில் பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த 2 குழந்தை ஓகே. எனக்கு தெரியுது இப்போ புரியுது ஓகே. 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒன்று நீ எடுத்துகிட்டு போயிருக்கேன், இன்னொன்று என்ன ஜம்கிட்ட கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு. ஏன்னா 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. அப்போ 2 பேருக்கு வந்துட்டு ஈக்குவலாக அதில் ஷேர் இருக்குல்ல. இப்போ 2 பேபிஸ் தனித்தனியாக ஒரு ஆளுக்கு ஒரு பேபி வச்சிருக்கீங்களா, அப்புறம் எதுக்காக இப்போ என்னோட பையன் லைஃப்ல நீ வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு நடந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 1 நைட் தான், ஆனால் நீ வந்து மேரேஜ் பண்ணியிருக்க ஒய்ஃபுலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கடாமல் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, பாருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கடாமல் பார்க்குறாங்க, உனக்கு என்ன டீசென்ட், இந்த மாதிரி மேரேஜ் நடக்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாருங்க நான் வந்துட்டு யாரோட ஹஸ்பண்டையும் வந்துட்டு கேட்டு வந்து நிற்கலாங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் கேட்டு நிற்கிறேன் ஓகேவா. என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் நடக்க போகுது, அது ஸ்டாப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் காசுப்பாக பேசிட்டு இருக்காங்க, பார்த்துருக்காங்க பாரு இது ஒன்று ஸ்டாண்டாமா சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கடம் பார்க்குறாங்க, உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு என்ன நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் அவர் கையில் ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அங்கே பார்த்தா இந்த மேரேஜ் வீடியோலாம் ஓடிட்டு இருக்கனால ஒரு பெரிய அந்த எல்இடி டிவி ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு அந்த மேரேஜ் வீடியோ ஓடிட்டு இருக்கலாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, அதை வந்து கனெக்ட் பண்ணால் அங்கே ஜங்குக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடந்திருக்கலாம். அந்த வீடியோ வருது, ஏன்னா அந்த ஹாஃப் தான் வீடியோ வந்திருக்கும் ஓகே. அவங்களோட ஹிப் வரைக்கும் ஃபோட்டோ அந்த வீடியோ வந்து இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பேபிஸ் நின்றுருப்பாங்க, அந்த ஃபோட்டோ வந்து அப்படி கவர் ஆகலை, முன்னாடி ப்ரைஸ் இருந்திருக்காங்க, அந்த சர்ச்சை சொல்லிட்டு எல்லாமே கவர் ஆகிருக்கு. இதை பார்க்குற ஜங்கு நமக்கு ஒரு மார்க் எல்லாரும் பார்க்குறாங்க, ஏன்னா இந்த பையன் மேரேஜ் ஆன பையன் சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறா, ஜெஸ்ஸிக்கு பயங்கர ஷாக்கு, சேம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது அவளுக்கு. யாரும் பார்த்துருக்காங்க, ஜின்னு சுகா சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே ப்ரைஸ்ட்டு கேட்டிருக்காங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தர் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது சைன் பண்ண சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் காய் வைக்கல யாருமே இல்லை, ஏன்னா இவங்களாம் பின்னாடி இருந்தால் ஃபோட்டோ கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் எனக்கு இவருக்கு லீகலாக மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டு இப்போ அவர் ரிங்கை காமிக்கிறாரு, இதே ரிங்கு உங்கள் பையன் ஹேண்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு அம்மா பார்க்குறாங்க, ஜங்கு கீழே இறங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு கீழே நான் கீழே இறங்கி வரேன், நம்ம ஜங்கோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க, பார்த்தா அந்த ஹேண்டில் ரிங் இருக்குது, அது பார்க்கவும் ஷாக்காக இருக்குது. அப்படின்ற மாதிரி இது எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்க்குற ஜங்கோட அம்மா அவ்வளோ கோவம் வருது, சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு தூக்கி எறிகிறாங்க. ஜிம்னுக்கு கோவம் வருது. ஜங்கு பார்க்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க, பாரு உனக்கு மேரேஜ் ஆகிருக்கட்டும், குழந்தைங்க இருக்கட்டும், என்ன வளர்ந்துட்டு போயிட்டாங்க கவலையில் ஓகேவா. என்னோட அண்ணன் பொண்ணு ஜெஸ்ஸி கூட தான் எனக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகணும் ஓகேவா. நீ மரியாதையாக இங்கேருந்து வெளில போ, அதுவும் இந்த 2 குழந்தை கூட்டிகிட்டே போயிரு சொல்கிறாங்க. என் பையன் லைஃப்பில் நீங்கள் யாரும் தேவையில்லை, அது இந்த குழந்தை தேவையில்லை ஓகேவா, இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, என் பையனுக்கு ஒரு பெஸ்ட் லைஃப்பை நான் அமைச்சு கொடுப்பேன் ஓகேவா. எங்கேருந்து வந்திருக்கேன் யாரும் தெரியல, மணி எதனா வேணா கேளு ஓகே, எவ்வளோ வேணா அள்ளி தரேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்ல ஜங்கோட ஆரம்பிச்சு இவனுக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள் மைண்ட் ஒரு வருஷம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அழகான மேரேஜ் நடக்கிற பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோட மானமே போகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த அர்ஜுனை வந்து வெளில போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜிமின் தான் எல்லாரும் பார்க்க சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கும் இவருக்கும் லீகலாக மேரேஜ் ஆயிருக்கேன் ஓகேவா. எனக்கு இவருக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த ரீசனால நாங்கள் பிரிஞ்சு போயிட்டு தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் என்னோட பொண்ணுக்கு அவரோட அப்பா வேணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு குழந்தை இருக்கல இவளுக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன், அதனால் நாங்கள் 2 பேரும் எங்கள் குழந்தைங்களுக்கு சேர்ந்து வாழ நினைக்கிறேன். தப்பாக கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, இல்லை தப்பில் சொல்கிறாங்க, எங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு நீங்களே பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச், ஃபேமஸான சர்ச், அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சர்ச்சில் நடந்திருக்கலாம், உண்மையான மேரேஜ் தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. எங்களுக்கு லீகலாக மேரேஜ் இருக்குது, இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அது உண்மை தான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நீங்களே சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, ஜங்கோட அம்மா வாங்க பாருங்க 2 குழந்தைங்க இருக்காங்க, அந்த பையன் நல்ல பையனாக இருக்கான், எதுக்கு அழகாகவும் இருக்கான், என்ன குறைச்சல அந்த உங்கள் பையன் கூட சேர்த்து வைங்க சொல்கிறாங்க. இது எல்லாம் அப்படி ஏற்றுக்க முடியாது சொல்கிறாங்க. எங்கிட்ட ஒரு பையன் சொல்கிறாங்க, பாரு உனக்கு எவ்வளோ மணி நேரம் தரேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோ விட்டு போயிரு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஞானுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ மணி வேணாலும் கேளுங்க, என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் கொடுக்குறேன் ஓகே, கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்கோட அம்மா கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க, என்ன உன்ட்ட பணம் இருக்கிற திமிரில் பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசுங்க, அதுக்கு மீனிங் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அம்மா கோவம் வருது. இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தெரியுது, என்ன பார்த்து அப்படி எடுத்து பேச சொல்லிட்டு அவங்க அடிக்க வர இந்த பக்கம் நம்ம ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சிட்டாங்கம்மா, இதை அவங்க லிமிட் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு என்ன நடக்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் தான் அவர் மேலே கோவப்பட்டு அவர் விட்டு போனேன் ஓகேவா, அவர் மேலே தப்பில்லை, நான் தான் அவர் மேலே கோவப்பட்டு அவர்கிட்ட சொல்லாமல் கிளம்ப போயிட்டு அவர் என்ன தேடிட்டு தான் இருந்தார். நான் கிடைக்கிற ஒரு ரீசனுக்காக தான் அவர் ஒரு குழந்தைக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணி நினச்சாரு, அது என்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மா வேண்டாம் மேரேஜுக்கு வந்து ஓகே சொன்னார். இப்போ நானே வந்துட்டேன், இதுக்கப்புறம் இதுக்காக வந்துட்டு இன்னொரு பர்சன் அவங்க லைஃப்பில் வரும், நீங்களே சொல்லுங்கள் சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் இந்த காலத்தில் உள்ள பசங்களாம் ரொம்ப சீக்கிரமே பிரிஞ்சிடறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது அவங்கள அப்போ லவ் பண்ணுற பர்சன் இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்காக சேர்ந்து வாழ நினைக்கிறாங்க இல்லையா, அது அவங்க தப்பு வந்து ரியலைஸ் பண்ணும்போது முதல்ல நம்மளும் விட்டு கொடுத்து போகணும், நீங்கள் வந்து பையனை சேர்த்து வைங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜங்கோட கோவம் வருது, எல்லாம் முடியாது சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட நன்மை பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா நீ யார் எதுக்காக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. பாருங்க கிராணி, நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகேவா, இவர் என்னோட ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட், நான் அவரோட ஒய்ஃப் அகைன் சொல்ல முடியாது. லீகலாக அவரோட ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. என்னால் அந்த மேரேஜ் வந்து கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லி கேட்குறாங்க, நீ டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண எல்லாம் முடிஞ்சிடும், டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிட்டு இந்த 2 பொண்ணு கூட்டிட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்படி என்னால் போக முடியாது, அப்படி போகிறதா என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு நான் போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்து இருக்கணும்னு ஆசை கிடையாது, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வேணும், குழந்தைங்களுக்கும் கூட அப்பா வேணும் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, பாரு ஜங்குக்கு அவன்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு இங்கே இந்த இடத்த விட்டு வெளில போக சொல்லு அப்படி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸிக்கும் உனக்கு மேரேஜ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க, என்னால் ஜெஸ்ஸி மேரேஜ் பண்ணி கூட சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், இது வரைக்கும் நான் இந்த பர்சன் என்னட்டு போயிட்டாங்க, என் லைஃப் விட்டு போயிட்டாங்க ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு அமைதியாக இருந்தேன் ஓகே. என் குழந்தைக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு குழந்தையோட ஒரிஜினல் அம்மா வந்ததுக்கப்புறம் எதுக்காக மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாரு உனக்கு அந்த பையன் வேணாம் ஓகேவா, எங்கேயும் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிருந்தவன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான் ஓகேவா, ஏதோ பிளானோட தான் வந்தா வரான் உங்ககிட்ட, நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்காத, நம்ம பசங்க நம்பாத சொல்லிட்டு ஜங்க கூடமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவனுக்கு கோவம் வருது, இவங்க எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துதான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது கண்டிப்பாக எல்லாமே வந்துட்டு இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சிச்சு அவருக்கு. அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் புதுசாக இருந்தது, எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இது எல்லாமே இப்போ நடந்துருக்குறது தான் சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நீ என்ன எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்க லைஃப்பில் எதுவும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா, இல்லைனா இத்தனை பேருக்கு முடியாது அந்த மேரேஜ் வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறான் அமைதியாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு யாருமே பேசவே இல்லை, சின்ன நம்ம ஷுகா நம்ம சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க, யாருமே பேசவே இல்லை. டே வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, டே வந்து மினாவது பார்த்துருக்காங்க, மினா அப்படியே இருக்கா, அப்படியே ஜோனா மாதிரி இருக்கல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குற அம்மா அங்கே பாருங்கள், என் குழந்தைக்கு யார் வேணுமோ அதான் சூஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க நம்ம பார்க்குறோம், ஜோனா அங்கே பாரு அந்த பாசம் உனக்கு வேணாம் ஓகேவா, அங்கே நிற்கிறாள் ஜெஸ்ஸி அவள் தான் உனக்கு அம்மா ஓகேவா, நான் நல்லா பார்த்துப்பா, தயவு செஞ்சு சொல்ல அவனோட இவங்க வேணாம்னு சொல்ல அனுப்ப சொல்கிறாங்க. இப்போ ஜன பார்க்குறா, இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எனக்கு வேணும், இவனோட சிஸ்டர் இவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்கிறா. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, கடவுளே சொல்லுவாங்க தலை அடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு, ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம அப்பா அம்மா பார்க்குறாங்க, பார்த்துட்டு இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க நான் வந்துட்டு இதே ஃபேமிலி சேர்ந்தவங்க ஓகே, நான் ஜங்கோட அத்தை அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க, ஏன்ப்பா நீ பிரச்சனை பண்ணுறா சொல்கிறாங்க. நான் என்ன பிரச்சனை பண்ணுறா சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் நீ வர சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறேன், அது எல்லாத்தையும் வந்து பப்ளிக்காக சொல்ல முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோடம் பார்க்குறாங்க, பாரு ஒன்று வந்து என்னால் என்னோட சனிலாவை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ தயவு செஞ்சு வந்து போய் ஆகணும், என் வீட்டில் உனக்கு கிடமே கிடையாது, என்னோட ஃபேமிலி அமௌண்ட் தரவே மாட்டேன், நீ என்னோட ஜங்கோட ஒய்ஃபை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு டிவோர்ஸ் பண்ணி ஆகணும், நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டு போய் ஆகணும் சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இன்னும் 6 months போனால் என் பையனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் நீங்கள் அப்படி பண்ணு, என்னோட ஜங்கோ என்னை விட்டு பிரிக்க நினச்சிங்கன்னா நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. என்னது காமா அப்படி சொல்லிட்டு லாயர் சார் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சனில் என்ட்ராக்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க அந்த பர்சன் பேர் ஹாஜுண்டா ஓகேவா, அந்த ஹாஜுன் வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ இங்கே நடக்கிற ஒரு பர்சன் 2 பின்னாடி தள்ளி நின்று பார்க்குறாங்க, வேற இல்லை நம்ம காய் மேக்கு தான் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எவ்வளோ பேர் பிளான் போட்டிருக்காங்க பார்த்தி அம்மா சொல்கிறாங்க. அதனே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஜிமினுக்கு இப்பெல்லாம் பேச வராது, அவங்க இப்பெல்லாம் பேச வைக்கிறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லாயர் சார் கிட்ட ஒரு சொல்லுங்க சார் சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட சொல்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, அது மட்டும் அவங்க குழந்தைங்க எடுக்கிற முடிவு தான் ஓகேவா, அவங்க 2 பேருக்குமே அவங்க குழந்தைங்க எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படிதான் சொல்கிறாங்க, அவங்க குழந்தைங்க வந்துட்டு என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜங்க கூட அம்மா கீழே கூட்டிட்டாங்க. பாரு ஜோன் அவன்கிட்ட லாஸ்ட்டு கேட்குறேன், நீ சொல்லு ஓகேவா, இந்த பர்சன் உனக்கு வேணாம், அந்த பொண்ணு உனக்கு வேணாம் ஓகேவா, அவனோட அக்கா கிடையாது, இவங்களோட அம்மாவும் கிடையாது, அவங்க வந்துட்டு போக சொல்கிறாங்க, அவனோட அப்பா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்ல ஜோனை பார்க்குறேன், இல்லை எனக்கு அப்பா அம்மா மீனா நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் இருப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இது வரைக்கும் உனக்கு பேச தெரியும் நினச்சேன், உனக்கு பேசலாம் தெரியுமா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு முறைக்கிறாங்க. இப்போ அப்படியே முன்னாடி மீனாவை பார்க்குறாங்க. மீனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மீனா வந்து திருக்கி அமைதிட்டு பாரு. இப்போ பார்க்குறாங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க, சொல்லுமா சொல்கிறாங்க, என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட சிஸ்டர் நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கணும் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நீங்கள் ஒன்றும் பண்ணல ஓகே, உங்களோட அப்பா அம்மா ஒன்றா இருக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போதும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறா, இங்கே பாருங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க, இவங்க என்னோட அப்பா ஓகேவா, இவங்க என்னோட அம்மா, நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் இருப்போம், எங்களை பிரிக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன சொல்லி பார்க்குறாங்க, ஏன்னா இப்போ ஜோனா கூட இவ்வளோ பேசணும் தெளிவா, மீனா அப்படி பேச பார்க்க ஒரு கோவம் வருது, இங்கே பாரு உன் வயசுக்கு இவ்வளோ பேசுவேன் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஹார்ஷாக பேச நிறுத்துங்க ஓகேவா, ஹீஸ் மை டேட் ஷீஸ் மை மாம், அப்புறம் இவங்க தான் எங்கள் ஃபேமிலி ஓகேவா, நாங்கள் 4 பேர் தான் ஒன்றா இருப்போம், இவன் என்னோட சிஸ்டர், நீங்கள் என்ன ஜானா கிட்ட அப்படி பேசக்கூடாது ஓகேவா, அவன் தங்கச்சி, இவங்க என்னோட அம்மா, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, என்னோட அப்பாவை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, என்னோட அப்பாவுக்கு யார் கூட இருக்க பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கணும். அங்கே பாருங்கள் அந்த ஆண்டியை என்னோட அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட அப்பா அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அப்படி இல்லை என்னோட அம்மாவை பிடிச்சிருக்கணும், என்னோட அம்மா தான் என்னோட அப்பா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறா, டேடா அப்படி கூப்பிட்றா, ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்றா. ஜங்க பார்க்குறாங்க, அப்படி ஜங்க அப்படி டீலர் பண்ணுறாரு, என்ன மாசு கேட்குறாங்க, உங்களுக்கு என்னோட அம்மாவை பிடிச்சிருக்கா பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க பார்க்குறாங்க, நீ என்ன விரும்புகிற சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னோட அம்மா என்னோட ஜோனா நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட அம்மா பக்கம் இருப்பீங்களா இல்லை இந்த கிராண்ட்மா பக்கம் இருப்பீங்களா சொல்லிட்டு
மீனா கேட்குறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்கக்கா, எனக்கு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், நீயும் ஜோனாவும் ஹாப்பியாக இருக்கணும், நீனும் ஜோனாவும் ஹாப்பியாக இருக்கிறது உங்களோட ஹாப்பினஸ் எதுவோ அதோட ஹாப்பினஸ் சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறா, அப்பா வந்து டேரக்டாக பேசுகிறாங்கன்னு சொல்ல புரியுது. அவள் என்ன பண்ணுறேன்னா ஜியோனா சொல்கிறாங்கக்கா, மீனா சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் யார் வேணும் அம்மாவா சொல்லிட்டு கேட்குறாங்கக்கா. நம்ம அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க 2 வந்துட்டு ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறா. இப்போ நம்ம மீனா பார்க்குறேன், எங்கள் 2 பேருக்கும் எங்கள் அம்மா தான் வேணும், எங்கள் டாடா நீங்கள் தான், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க, அம்மா இதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஓகேவா, என் குழந்தைங்க தான் லைஃப் ஓகே, என் குழந்தைங்க நான் ஆசைப்படுறாங்களோ அதுதான் ஓகேவா, எனக்கும் ஜிம்முக்குள்ளே என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும், எனக்குள்ளே என்ன வேணாலும் மிஸ்டர் சாரிங் நடந்துருக்கட்டும், ஆனால் எனக்கு என்னோட குழந்தைங்க ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு 2 குழந்தைங்களும் வேணும், எனக்கு 2 பேரும் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ஜுன் ஜின் சுகாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜின் நம்ஜுன் சுகா நீங்கள் யாரும் பேச மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் என்ன பேசணும்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு இங்கே பாருமா ஜங்கோட லைஃப்மா, ஜங்கு தான் முடிவு பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. இவங்க தான் ஒய்ஃபு, அவங்க தான் ஒன்றா இருக்கணும், அவங்க வந்து போட சொல்லிட்டாங்க. பாரு இந்த பையன் கூட நம்ம ஜங்கு தான் இப்போ லைஃபாக வந்து ஹர்ட் ஆகிடும், அவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவான் சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, ஏமா சொல்கிறாங்க, பாரு நம்ம பையன் பணத்துக்காக தான் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க, பாருங்க அந்த பையனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்கிறாங்க. உங்கள் பாரு நீ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாது ஓகேவா, உனக்கு எவ்வளோ பற்றி தெரியாது சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, இவங்க சொல்லலான்னு வர ஜங்கு பார்க்குறாங்க, வேணாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தாங்க பாருங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் அந்த ஃபேமிலியில் உங்கள் கூட இருக்கோம், அப்படி இல்லைனாக்கா நான் என் குழந்தைங்களையும் என் ஒய்ஃபு கூட போயிடுறேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குதுரா ஜிம்மோட ஹேண்டிங் பேபியோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க, போலாம் டர்ன் பண்ண இந்த பக்கம் நம்ம ஜங்கோட கிளம்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு நிலுப்பா சொல்கிறாங்க, ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க. நண்பா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே போகக்கூடாது ஓகேவா, நீங்கள் எங்கே தான் இருக்கணும் ஓகேவா, இந்த ஃபேமிலி உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, இந்த 2 குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அது பார்த்தாலே தெரியுது ஓகேவா, இந்த குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க, இவங்க உனக்கு பிறந்தவங்க, உங்களுக்கு 2 பேருக்கு சட்டப்பூர்வம் மேரேஜ் ஆயிருக்கு, நீ அவனோட ஒய்ஃபு, நீ வந்துட்டு அவனோட ஹஸ்பண்ட், அவனோட ஒய்ஃபு, உங்கள் 2 பேருக்கு டிவோர்ஸும் ஆகலை ஓகேவா, அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது வந்து பிரிய முடியுமே தவிர மற்றவங்க சொல்கிறதா கேட்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கோவம் என்ன, உங்கள் பொண்ணோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்களா, உங்களோட கிராண்ட் டேடர் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு இப்படி பேசுகிறீங்களா சொல்லிட்டு அவங்க ஜங்கோட கிராண்ட் வந்துட்டாங்க. இங்கே பாருமே அப்படி பேசல, ஜெஸ்ஸியோ மினியோ 2 பேரும் யார் மேரேஜ் பண்ணி தான் ஹாப்பியாக தான் இப்போ நம்ம ஜங்குக்கானா, ஜங்குக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னு தெரியும் போது அவங்களை பிரிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு ஓகேவா. அந்த குழந்தைங்களோட ஒரிஜினல் அம்மா இருக்கும்போது, ஒரிஜினல் அப்பா இவங்க இருக்கும்போது இவங்களுக்கும் இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இன்னொருத்தவங்களை கஷ்டப்படணும், இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டு பிடிக்காத லைஃபை வாழணும், எல்லாரும் லைஃபும் ஸ்பாயில் ஆகுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு எதுவும் சொல்ல முடியல. ஜங்கோட அப்பாவிட்ட அவங்க போகிறாங்க, ஏங்க நீங்கள் எதுவும் பேசாமல் அவன் நின்றுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீ தினமும் எல்லா முடிவும் அவசரப்பட்டு எடுப்பா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்லாரும் ஏன் மேலே படி சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னடா அந்த பாசனம் மேரேஜ் அந்த பாசனம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கூட சனி இல்லாவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க, பாருமா உன்னால அக்செப்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க தான் ஜங்கோட ஒய்ஃப் ஓகேவா, அந்த குழந்தைங்க ஜங்கோட குழந்தைங்க, அவங்க நம்ம ஜீவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்க வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க இங்கே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அவனோட குழந்தைங்க கூட்டிட்டு ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வெட்டிங் ஹால் பக்கத்தில் வீடு இருக்குது, அது சொல்கிறாங்க, நீ போப்பா சொல்கிறாங்க. சரி இப்போ ஜங்கு அப்படியே ஜிம்மில் அண்ணா பிடிச்சி பேபி வளர்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ இவங்க தான் எல்லாரும் கிளம்புங்க சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம ஜங்கோட ஒய்ஃபு ஜிம்மின்னு அவங்க 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாங்க. எல்லாரும் இங்கே பாரு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருக்கிறவங்க பசங்க தான் இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணி போயிருக்காங்க, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்கோட அம்மா தெரிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம், அவங்க ரூமுக்கு வந்து எல்லா திங்ஸ் போட்டு உடைக்கிறாங்க. ஜங்கோட அப்பா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினுக்கு அப்படி இருக்குது, ஜிம்மி பேசி பண்ண முடிச்சிட்டாரு, அதனால ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்படி வந்து அந்த ரூமுக்கு போகிறாங்க. வந்துட்டு ஜிம்மி தான் ஜங்கோ பார்த்து முறைக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன், என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க, நீ எதுக்காக சொல்லவே இல்லை, இவங்க உன்னோட அண்ணான்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் நீ வந்து இவங்க எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, நீ என்ன சொன்னியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறா, டேடா சொல்லி கூப்பிட்றா. இப்போ ஜங்கு அப்படியே ஹாப்பியாக கீழே டவுன் பண்ணுறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை அதாவது கீழே இருக்காங்களா அவங்க யாருக்கும் பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. நானும் அம்மா அவங்க வந்து சொல்கிறாங்க, அப்படி இல்லைடா ஓகேவா, அவங்களுக்கு ஜோனாவே பிடிக்காது சொல்கிறாங்க. என்னத்துக்கு, அவங்களுக்கு ஜோனாவும் பிடிக்காது, மற்றவங்க அங்கிள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு அங்கிள்லாம் இருக்காங்க, ஜின் அங்கிள் நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்கிறேன் ஓகேவா, அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும், கிராண்ட்மா மட்டும் அப்படி ஓகேவா, மற்றபடி தப்பாக இல்லை எதுவும் சொல்கிறாங்க. இல்லை என்னோட கிராண்ட்ஃபா ரொம்ப லவ்லி பர்சன், ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார், ஆனால் இங்கே உள்ளவங்களும் ஏன் இப்படி இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அது போக போக சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ வந்து ஓரி பண்ணாத சொல்கிறாங்க. இல்லை நம்ம அம்மாவை யாரும் திட்டா என்னால் தாங்கிக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் யாரும் திட்ட மாட்டாங்க, நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ட்ரெஸ் எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, போய்ட்டு வாட்ரூப் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம்மில் போய்ட்டு வாட்ரூப் ஓப்பன் பண்ணால் அங்கே ஜங்கு ஆல்ரெடி எல்லா திங்ஸும் கொண்டு வந்திருக்காரு, ஜிம்மோட ட்ரெஸ்ஸு ஜங்கு பேபிஸோட ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் இவனை யாராலும் மிஞ்சிக்க முடியாது சொல்லி அவர் நினச்சிட்டு இப்போ அவர் பார்க்குறாரு, மீனா ஜோனா வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. மீனாக்கு வர கொச்சமாக இருக்காது சொல்லிட்டாங்க. வாடாம்மா சொல்லி தூக்கிட்டு போய்ட்டு 2 பேர் போய் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி உட்காந்துருக்காங்க.
இப்போது ஜவுன் பார்க்குறாங்க, இங்கே நிறைய ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இதெல்லாம் ஏன் நீ பேசாமல் என்ன பேச வச்சா சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் பேசினா யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் பேசினா யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேவா? நீ வந்து எனக்காக ஃபைட் பண்ணால் மட்டும் தான் புரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தான். இப்போ வந்துட்டு நீ வந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு பேசுந்த என்னோட ஒய்ஃப் உன்னை கூட்டிட்டு வந்தால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிருப்பாங்க, என்னோட அம்மா வேறு ட்ராமா பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனுக்காக தான் எல்லாரும் இருக்கிறப்போ எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல, நம்மளோட மேரேஜ் நம்மளோட சீக்கிரட்டாக நம்ம மட்டும் தான் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம மேரேஜ் விடவே எல்லாரும் பார்த்துருக்காங்க, நம்மள நீ என்னோட ஒய்ஃப் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதுக்கு என்ன பேச வச்சா சொல்கிறாங்க. உங்களோட அம்மா எவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே பொறுமையாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, சரி சொல்ல அமைதியாக இருக்காங்க. இப்போது மீனா பார்க்குறா, மீனாவும் அந்த ஜோனை பார்க்குறாங்க, எங்களுக்கு பசிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற அச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, இருங்க நான் போய் கீழே ஃபுட் எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 2 மில்க்கு கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கூட சொல்லிட்டு அவர் வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போது ஜம்க்கு அவன் பார்த்துருக்காங்க ரூமில் 4 பேர் ஒன்றா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்க போக சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே எதாவது பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு ரூமில் பார்த்தா டே பார்க்குறாங்க, இவங்க என்ன நம்ப முடியும், இங்கே என்ன நடந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னா ஜம்முக்கு மேரேஜ் நடக்க சொல்கிறாங்க. நம்ப முடியல, அந்த பர்சன் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும், பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணுற பையன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அவரும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் சொல்கிறாங்க. ஓ சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இவங்க எங்கே இருந்தாங்க, எதுக்காக வந்திருக்காங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, நான் கேட்கணும் அவங்க லைஃப்பில் நினச்சது என்ன நினச்சது கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு வராரு எங்கள் ரூமுக்கு. இவங்க சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. சரி ஓகே அந்த பையன்ட்ட கேட்போம், அவங்க லைஃப்பில் என்ன நினச்சி சொல்லிட்டு கேட்டு பேச முடிவு பண்ணுவோம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அவன் நல்ல பையனாக இருப்பான் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, அவர் ரொம்ப நல்லா பையன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பை டேக் கேர்.